வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நாம் பணம் வருவதற்குரிய சில தாந்திரிக விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம். உழைத்தால் தான் பணம் வரும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது பயிற்சியோட முயற்சியும் சேரணும். சரியான முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை, சில பயிற்சி எடுக்கணும். நமக்கு வெளி உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொடர்புகள் நம்முடைய ஆழ் மனதிலையும் சரி, நம்மளுடைய மறை மனதிலையும் சரி, சிந்தனையிலும் சரி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அசுத்தமான பேச்சுக்கள் செல்வ வரவை தடை செய்கிறது. அதனால் எப்பொழுதுமே நல்ல உயர்வான எண்ணங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். உயர்வான விஷயங்களை பேசணும். நல்லதே நடந்து கொண்டு இருக்கிறது, நான் நல்ல பாதுகாப்பாக இருக்கேன், நான் நல்ல அழகாக இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகிவிட்டேன் என்கின்ற உணர்வுகளை ஒரு பேப்பர்லேயே எழுதி நம்ம டெய்லி பார்த்தும் வரணும், கடைப்பிடிச்சிட்டும் இருக்கணும். சர்வகாலம் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர்கள் இந்த சித்திரை மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் இவங்கெல்லாம் பிறந்திருக்கீங்களா? இந்த 4 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண கஷ்டம் வரும். எல்லாருக்கும் தான் இருக்குது சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவேளை ரொம்ப பண கஷ்டம், பணம் முடக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் 4 to 6 ராகு வேளையில், ராகு காலத்தில் சர்வேஸ்வரர் அவரை பாலபிஷேகம் பண்ணணும். சர்வேஸ்வரருக்கு அபிஷேகம். சர்வேஸ்வரர் அப்படின்னா பிரத்யங்கரா தேவியும் சூலினி துர்க்கையும் உடையது. அதாவது சிவபெருமான் பட்சி வாகனமாக எடுத்து வருகிறார். அப்படி வரும்பொழுது நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மருடைய உக்கிரம் பிரகலாதனுக்காக இரணியகசிபை வதம் செய்கிறார். நரசிம்மம் சாந்தமடையலை. யாரோ போய் சாந்தப்படுத்தி பார்த்தாங்க, முடியல. கடைசியில் சிவபெருமான் சரப வாகனமாக, அதாவது சாலுவேசாய வித்மகே பட்சி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயத்ரி சொல்லி சர்வேஸ்வரருடைய படம் கூகுளில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலண்டர் அட்டையில் கூட ஒட்டி வச்சுருந்தா படம் கூட கிடைக்குது. இதை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் உக்கிரமான தெய்வங்கள் அந்த கோயிலுக்கு தான் போனோம், நல்லது. கோயில் இல்லாத ஊர்களில் நீங்கள் என்ன பண்ணனா, பத்ரகாளியம்மன் கோவில், பிரத்யங்கரா கோவில், இல்லை துர்க்கை கோயிலில் போய் நீங்கள் அந்த ஃபோட்டோ வாங்குறக்குள்ளார வச்சுக்கிட்டு உட்காந்து இந்த காயத்ரியை 108 முறை சொல்லிவிட்டு பால் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து இப்படி செய்ய கண்டிப்பாக பண முடக்கம், பண கஷ்டம், நிரந்தரமாக ஒரு வேலையை அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இதை தாராளமாக செய்யலாம். அதே போல ஒரு பனை ஓலையை நீங்கள் எடுத்து, அதில் பண ஓலையை ஒன்று எடுத்து மாலை நேரத்தில் அதை நீங்கள் என்ன பண்ணணும், எரித்து விட்டு என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எரித்து வெளியே கொண்டு போய் போடணும். அப்படி போட்டிங்கன்னா பணம் வரும், பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 24 மணி நேரம் எனக்கு நிறைய வேலை கிடைத்து நான் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன், நிறைய பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி நான் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், என்னுடைய ஆசீர்வாதம். அதாவது நம்முடைய இந்த தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் தெரிந்து அதற்கு தக்கபடி நல்ல பரிகாரங்களை சொல்கிறோம். இந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதற்கு என்ன பரிகாரம், அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படி கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் சேர்த்து வரும் காலங்களில் வீடியோக்களாக கொடுக்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.